என்ன பொறுத்த வரைக்கும் யூனிவர்ஸுக்கு வந்து என்னன்னா, நம்ம குடுக்குற வேர்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம்னு நான் நெனைப்பேன். இப்ப நான் எனக்கே தெரியாம உங்கள நான் அழிக்கணும், உங்கள ஹர்ட் பண்ணணும்னு நெனச்சிட்டேன்னா, அது அப்படியே எனக்கு ரிவெஞ்ச் ஆகும். ரிவெஞ்ச். அது எனக்கே தெரியாம நல்லா இருக்கணும், நல்லா இருங்க, சூப்பரா இருங்கன்னு சொல்ட்டேன்னா, அது எனக்கே நடந்துரும். ஸோ அதனால வாட் எவர் இங்க வந்து வேர்ட்ஸுக்கு ரொம்ப பவர்ஃபுல் இருக்கு. அதனால அந்த வேர்ட்ஸ் எனக்கு வந்து லைஃப்ல நம்ம சம்பாதிக்கிற காசு, நம்ம பெரிய ஒரு ஃபேம் என்னதான் ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த வேர்ட்ஸ் இருக்குல்ல, ஒருத்தர் இன்னொருத்தர் குடுக்குறது. அதுக்கு வந்து ஒரு பெரிய வேல்யூ. வேற யாருக்கு கூடயா மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா இந்த மாதிரி? மேனிஃபெஸ்ட் வந்து எனக்கு வந்து ஏதாவது ஒரு 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 பர்ட்டிகுலரான ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர வந்து சினிமால அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும், இல்ல ஓகே. ரசிச்சுக்கிட்டே இருக்கணும்ன்றது தான் மேனிஃபெஸ்ட்டே. எதனா இப்படிதான் அப்படிதான்லாம் இல்ல. ஆ. இப்படிதான் அப்படிதான் வந்தா யூனிவர்ஸ்க்கு வந்து அது வந்து ஒரு மீட்டர் ஆயிடும். ஓ. அத நீங்க ஒரு அளவு வைக்கிற மாரி ஆயிடும். எய்ம் பிக். எய்ம் பிக். அந்த ஆ. மாரி எனக்கு வந்து இந்த ஒரு துறையில நான் இருந்துகிட்டே இருக்கணும். நான் ஓகே. மக்கள என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் என்னோட மேனிஃபெஸ்ட். நீங்க ஏதோ ஒரு மூவில இந்த மாதிரி ரோல் நான் அந்த பண்ணணும். மாரியா? அந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன். எனக்கு வந்து விஐபி. விஐபி. விஐபி 2 பண்ணிட்டாங்க. விஐபி கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அத தாண்டி அவருடைய கலாட்டா கல்யாணம்னு ஒரு படம் இருக்கும். அதிரங்கிரே ஹிந்தில அத்ரங்கீரே. அதிரங்கிரே. அந்த படம் ரொம்ப ரிலேட் ஆகும். சூப்பரா இருக்கும். அந்த மாரி குட்டி இந்த மாரி சில படங்கள்லாம் எனக்கு வந்து பார்க்கும்போதே என்ன கேரக்டர் எல்லாம் அதுலயும் தனுஷ் படம் தான் இருக்கு. அது ஏன்னே தெரியல. எனக்கு என்னன்னா அவர ரொம்ப ஈஸியா நான் நடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் இம்ப்ரெஸ் ஆவறதுக்கு முன்னாடி ஈஸியா ரிலேட் பண்ணிக்கலாம். அவர நீங்க பார்க்கும்போதே பாருங்களேன், ஐய்யயோ! நம்ம பையன்பா அப்படின்ற ஒரு ஒரு கைண்ட் இருக்குல்ல. அது நமக்கே தெரியாம இம்ப்ரெஸ் பண்ணிரும். அதனால அவரோட படங்கள் எல்லாமே எனக்கு இம்ப்ரெஸ் மோஸ்ட்லி பண்ணிடும். அவர் பண்ண சுட்டித்தனமான எதனா இருக்குங்களா ஷூட்ல, உங்களுடைய அந்த மூவி ஷூட்ல? நானு, கென் எல்லாம் நின்றுருந்தோம். ஒரு 5 அசிஸ்டன்ட் டைரக்டர் பசங்கலாம் நின்றுருந்தோம். ஏதோ ஒரு டான்ஸ் சீக்வென்ஸ் ஒண்ணு போயிருக்கோம். மானிட்டர்ல உட்கார்ந்திருக்காரு சாரு. பக்கத்துல உட்கார்ந்திருக்கோம். அத பேசிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு மொக்க ஜோக் தெரியாம அடிச்சிட்டேன். அதுக்கு சிரிக்கிறாரு. அதுக்கு நான் சொல்றேன், சார் இது ஒரு மொக்க ஜோக் சார் அப்படின்றேன். அதுக்கும் சிரிக்கிறாரு. சோ அது என்னன்னா லிட்டரலி அவர் என்ஜாய் பண்ற ஒரு பர்சன். அது எல்லார்ட்டயும் பண்ண மாட்டாரு. ஒன்ஸ் நம்ம க்ளோஸ் ஆயிட்டோம் அப்படின்னா, அதை என்ஜாய் பண்ற விதமே அவர் நமக்கே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணும். அதனால அவர் எப்படின்னா சின்ன ஜோக்கு, நல்ல ஜோக்லாம் யோசிக்க மாட்டாரு. அது மாதிரி ரிலாக்ஸ் பண்றதுக்காகவே கூட நாங்கெல்லாம் இருப்போம். அதனால அதுவே எனக்கு அந்த ஒரு மொமெண்ட் இல்ல. எல்லா மொமெண்ட்டுமே எபிக் தான். ஆனா அட் தி சேம் டைம் வொர்க்னு வரும்பொழுது செல்வராகவன் சார் கூட ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஆக்சுவலி அவர் என்ன, நீங்க ஆன் ஃப்ரேம்ல சிரிக்க கூடாது, அன்வான்டட் டாக்ஸ் இருக்க கூடாது, சும்மா போன் எதுவுமே இருக்க கூடாது. ஆன் ஃப்ரேம் நீங்க ஸ்கிரிப்ட் முடிச்சிட்டு ஆன் ஃப்ரேம் வந்துட்டீங்கன்னா லிட்டரலி நீங்க அந்த வேலைக்கு மட்டும் தான் வந்திருக்கீங்க. அதை மட்டும் தான் நீங்க பார்க்கணும். சும்மா அங்க வந்து நீங்க கலாய்ச்சிக்கிட்டு ஃபன் பண்ணிட்டுலாம் இருந்தீங்கன்னா அவருக்கு பிடிக்காது. ஒர்க் டைம்ல ஒர்க் சூப்பரா பண்ணுவாரு. ஃபன் டைம்ல ஃபன் சூப்பரா பண்ணுவாரு. அதுதான் அவருடைய மோட்டிவ். அவர்கிட்ட பார்த்து வியந்த விஷயம் டெடிகேஷன். அந்த ஒரு ஆன் ஸ்க்ரீனில் ஒரு ஹார்ட் ஒர்க் ஒன்று பண்ணுவார்ல, ஒரு மேஜிக் பண்ணுவார்ல, அது வந்து ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவான ஒரு விஷயம். எல்லோரும் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த டெடிகேஷன். ஃபாலோ பண்ணுற விஷயமும் அதுதான். ஆக்டிங்கில் ஒரு டெடிகேஷன் அவர்கிட்ட இருக்கும். என்னதான் நம்ம வந்து ஒரு பல பேரை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகிருப்போம் என்னதான் இருந்தாலும், அவருடைய ஆக்டிங்க்கு தனி ஒரு ஒரு எமோஷன் இருக்கும், ஒரு கேரி ஆஃப் திங்ஸ் இருக்கும்ல, அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் நான் அவர்கிட்ட இந்த டெடிகேஷன், டீனா டெடிகேஷன், அதை நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுறது.